சார், இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் சொந்தமா ஏதாவது செய்யணும்னு தான் ஃபர்ஸ்ட் ஆர்வம் இருக்கு அவங்களுக்கு. அவங்களுக்கு ஒரு மைண்ட் ஃப்ளக்சுவேஷன் இருக்கு. ஒரு கெரியர் முடிச்சுட்டு வரும்போதே அவங்களுக்கான எம்ப்ளாய்மெண்ட் பற்றின ஒரு சரியான புரிதலே இருக்க மாட்டேங்குது இப்போல்லாம். அவங்க வந்து பேரண்ட்ஸோட மைண்ட் செட்டையும் புரிஞ்சிக்க மாட்றாங்க. அவங்க என்ன மைண்ட் செட்டில் இருக்கிறாங்கன்றதும் அவங்களுக்கு தெரிஞ்சிக்க மாட்றாங்க. திடீர்னு பிஸ்னஸ் பண்ணணுங்கிறாங்க, இல்லை நான் வேலைக்கு போகிறேன்றாங்க. அவங்களுக்கான கரெக்டான டெசிஷன் என்ன சார்? ஏன்னா பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பையனோ பொண்ணோ படித்து முடித்தோடனே வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட மைண்ட் செட்டாக இருக்கும். ஆனால் பசங்களுக்கு ஒரு ஃப்ளக்சுவேட் மைண்ட் செட் இருக்கிறதுக்கு காரணம் என்ன சார்? அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், நிறைய இளைஞர்களுக்கு தான் வந்து சொந்தமாக வேலை செய்யணும், நம்ம யார்கிட்டையும் போய் கை கட்டி நிற்க வேண்டாம், நம்மளாக வந்து ஒரு ஓனர்ஷிப் எடுத்து ஒரு வேலை செய்யணும், ஒரு ஓன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்கிறத நானும் பார்க்குறேன். ஆனால் சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அவங்க வந்து அவங்களோட ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி, அவங்களோட ஒர்க்கிங் பேட்டர்னுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரீடமாக ஒர்க் பண்ணலாம். எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறோமோ ஓன் பிஸ்னஸில் அந்த அளவுக்கு அதை வந்து மணியாக வந்து கன்வெர்ட் பண்ண முடியும், நிறைய ஏர்னிங்ஸ் பண்ண முடியும், பிஸ்னஸ் மேலே கொண்டு போக முடியும். ஒரு 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரீச் வந்து கொண்டு போக முடியும். ஒரு இண்டஸ்ட்ரி ஆக்கி அதை வந்து நிறைய பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயமா அது கொண்டு வர முடியும். ரொம்ப நல்ல விஷயம் பிஸ்னஸில் யங்ஸ்டர்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்றது. ஆனால் இதில் கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட பிஸ்னஸ் அவங்க பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அதில் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மினிமம் ஒரு 5 இயர்ஸ் ஆகுது அந்த பிஸ்னஸ் தொடர்பான நூக் அண்ட் கார்னர், பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த அளவுக்கு இன்டெப்த்தாக அவங்க ட்ராவல் பண்ணி ஒரு பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட பிறகு தான் ஒரு லோன் போட்டோ இல்லை வந்து ஃபேமிலியில் சப்போர்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சப்போர்ட் வாங்கியோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அவங்க ரெடி ஆகணும். ஆனால் ஃப்ரெஷ் அவுட் ஆஃப் காலேஜ்லேருந்து வெளியில் வந்த பிறகு உடனே வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்றது, நமக்கு தான் இது கொஞ்சம் கொஞ்சம் தெரியுமே ஆரம்பிச்சுட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸான ஆட்டிடியூடு. இது வந்து பிஸ்னஸ்க்கு கண்டிப்பாக ஒத்து வராத ஆட்டிடியூடு. அப்போ காலேஜ் ஒரு பிஸ்னஸில் வந்து அவங்க இறங்கணும்னு சொல்லிட்டு முன்னாடியே முடிவு பண்ணிட்டாங்க. ஸ்கூலிங் முடிக்கும் போதோ இல்லை காலேஜ் படிக்கும் போதோ இதை வந்து முடிவு பண்ணிட்டாங்க, இந்த பிஸ்னஸ்லாம் போகணும் அப்படின்றத. அப்படின்னு இருக்கும்போது அப்போவே தே ஷுட் ஸ்டார்ட் தேர் பார்ட் டைம் ஜாப்ஸ். காலேஜ் படிக்கும் போதே பார்ட் டைமில் அந்த பிஸ்னஸில் போயிட்டு ஈவினிங்கில் வந்து ஏதாவது ஒர்க் பண்ணுறது, அதில் வந்து என்னென்ன விஷயங்கள் நம்ம கற்றுக்க முடியுது, அதில் வர்ற ஃபினான்ஷியல் விஷயங்கள், கஸ்டமர் எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், மார்க்கெட் எப்படி இது பண்ணுறது, சேல்ஸ் எப்படி இம்ப்ரூவ் ஆகிறது, இப்படி நிறைய விஷயங்களை வந்து அவங்க அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும் ஒர்க் பண்ணிக்கிட்டு. இப்படி ஒரு 5 இயர்ஸ் கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸில் நல்லா ஊறிட்ட பிறகு தான் அந்த பிஸ்னஸில் இருக்கிற நெகட்டிவான விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு தெரிய வரும். அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்ற அந்த விஷயமா அவங்களுக்கு புரிய வரும். நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு பிஸ்னஸ் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்க மாதிரி தெரியும், நிறைய கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, நிறைய ஆர்டர்ஸ் வரும், நல்லா ஏர்ன் பண்ணுவாங்க, அதான் தெரியும். ஆனால் அது உள்ளே இறங்குன பிறகு தான் நிறைய பிரச்சனைகள் உள்ளே இருக்கிறது நமக்கு தெரிய வரும். அதனால் வெளியிலேருந்து பார்த்து இந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குது, இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் நல்லா இருக்காங்க, நிறையா ஏர்ன் பண்ணுறாங்க, நிறையா உங்களுக்கு ஆர்டர்ஸ் வருது அப்படின்னு பார்த்து நம்மளாம் ஒரு புரிதலை உருவாக்கிக்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயம். அந்த பிஸ்னஸ்க்குள்ளே போய் பார்க்கும்போது தான் அதில் என்னென்ன மைனஸஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் புரியும். அதனால தான் சொல்கிறேன், யங்ஸ்டர்ஸ் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். பட் கண்டிப்பாக அவங்க ஒரு 5 இயர்ஸ் அந்த பிஸ்னஸில் நல்லா ஊறணும், அதில் நல்ல எக்ஸ்பர்டைஸ் ஆகணும். அதுக்கப்புறம் அவங்க பிஸ்னஸ் ஆரம்பித்தாங்கன்னா நிச்சயமாக அவங்க அதில் மிகப்பெரிய இடத்தை அடைய முடியும். அவங்க கூட படித்தவங்க, அவங்களோட ஜூனியர் சீனியர்ஸ் எல்லாருக்கும் கூட இவங்களோட பிஸ்னஸ் பிளேஸில் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு கூட அவங்க வளர முடியும். இதையெல்லாம் யோசித்து யங்ஸ்டர்ஸ் செயல்பட்டாங்கன்னா ரொம்ப அழகாக அவங்க பிஸ்னஸில் ஜெயிக்கலாம். S Boss HRD channel.